இந்த உதவி செய்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா, சிறு குழந்தைகள்லேருந்தே அந்த எண்ணங்கள் அவர்களுக்கு இருக்கும். அதாவது எண்ணம் அவனுக்கு உதவி செய்யணுன்ற மனசு வந்துருச்சுன்னா, அவன் வந்து பெரியவன் என்ன, சிறியவன் என்ன அப்படிலாம் பார்க்க வேணாம். அது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. உதவி செய்கிற எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்றது வந்து இந்த சிறு வயசுலேருந்து உதவி செய்கிறவங்களுக்கு தான் இருக்கும். அதை வந்து பெருசாக வந்தாக்கில் குடும்ப சூழலில் சில பேர் பேச்சுக்களை கேட்டு அவன் வந்து மாறிடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இந்த ஒரு குழந்தை செய்யக்கூடிய உதவியை கூட மற்றவன் வந்து மனுஷன் செய்ய மாட்டான். அதை வந்து அவன் செய்கிறத பார்த்து மற்றவன் வந்து அவன் திசை திருப்புறான். அவனை திசை திருப்பி மாற்றிடுறான். நீ ஏன் மற்றவனுக்கு ஏன் அதெல்லாம் செய்கிற, நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு நீ இரு அப்படிங்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அப்படி வாழ்க்கை என்பது கடவுள் படைத்த எல்லாவற்றையும் எல்லாருக்கும் எல்லாவும் கிடைக்கணும் அப்படின்றதுனால தான் வந்து சமமாக வந்து பூமி அப்படின்றத படைச்சிருக்காரு. நீர், நிலம், உணவு எல்லாமே வந்து ஆதாரம் வந்து எல்லாருக்கும் பொதுவானது. அப்படின்னு பார்க்கும்போது உதவி அப்படின்றது வந்து இல்லாதவருக்கு போய் சேரணுமா இல்லையா? அதை மட்டும் ஏன் அந்த காலகட்டத்தில் பிரித்து பார்க்குறாங்க அப்படின்னு தெரியலை. அதுதான் வந்து கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்குது இன்றைக்கி.